உங்களுடைய அன்பு சகோதரனை பூக்கர் ரவி பேசுகிறேன். ஏதோ உங்கள்கிட்ட இந்த விவசாயத்துக்கிட்ட இந்த தை திருநாள் ஒரு 2 வாரத்தை பேச நினச்சி பேசுகிறேன். எவ்வளோ தான் நான் பூவாரம் பண்ணி, எவ்வளோ தான் 4 மணி 3 மணிக்கு எழுந்து போய் பூவாரம் பண்ணி தொழில் செஞ்சாலையும் விவசாயிக்கிட்ட வாங்கி 10 சம்பாரிச்சாலையும் என்னுடைய இந்த விவசாயத்தை இந்த கிணறும் இந்த விவசாயமும் வந்து பார்த்தா தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பணம் காசு சம்பாரிச்சிடலாம், சொத்து சம்பாதிக்க முடியாது. சொத்து தான் இன்றைக்கி இன்றைக்கி நாட்டினுடைய பொருளாதாரமே பணம் ஒருத்தங்கன்றத எவ்வளோ வேணாலும் பணங்குது. ஆனால் சொத்து நிறைய பேர் இல்லை. சொத்து தான் மனிதனுடைய அமைதி நிம்மதி எல்லாம் இருக்கும். எந்த சூழ்நிலையும் சொத்து மேலே நஷ்டாவது லாபம் வருது. சொத்து மேலே சங்கடமே படக்கூடாது. சொத்து என்பது ஒரு பொற்காலம். காலத்தின் சூழ்நிலை கருதி எந்தெந்த சேரத்திலும் என்ன பண்ணணும் எப்படி பண்ணி விவசாயிகளாம் சிறப்பாக இருப்பாங்க. அதேமாதிரி அண்ணன் குடிமராமத்து நாயகன் அண்ணன் எடப்பாடியார் அவர் போட்ட திட்டத்தில் இன்றைக்கி அன்சாகர் தேரியில் பூரா ரம்பி போச்சு. நான் தான் அன்சாகர் தேரி வேலை செஞ்சேன். பூரா சுத்தமாக கடமால் நடக்க முடியாது. இன்றைக்கி கடமால் வண்டி போகிற மாதிரி, பஸ்ஸு போகிற மாதிரி, லாரி போகிற மாதிரி பண்ணிட்டேன். இன்றைக்கி வாக்கிங் போகிறாங்க. இதுமாரி இப்போ அண்ணன் எடப்பாடி மாரி ஒரு விவசாயி வந்து விவசாயினுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு அண்ணன் எடப்பாடியார் தமிழகம் எங்கேயும் குடிமராமத்து பணி செய்து ஏரி குட்டை குளங்கோத்திரம் எல்லாமே இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு தூரம் எடுத்தது காரணத்தினால தான் இப்போ ஓரளவுக்கு தமிழகத்தில் எல்லாமே போன தாட்டி நெல் 32 ரூபா 34 ரூபா இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே செழிப்பாக வந்து நெல் விளைஞ்சினால் இன்றைக்கி 22 ரூபா 23 ரூபா 20 ரூபாய்க்கு வந்துடுச்சு. இது திரும்பவும் மாறும். திரும்பவும் 40 ரூபாய்க்கு வரும், 30 ரூபாய்க்கு வரும். யாரும் சிறப்பாக சங்கடப்படாது. அவங்கவுங்களுக்கு ஏற்ற பணித்தை சிறப்பாக பண்ணி இந்த பொங்கல் திருநாளில் சிறப்பாக அண்ணன் எடப்பாடியார் திருமணம் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். திருமணம் இருக்கிற விட்டு போன சில பணிகளை உண்மையாக விவசாயிக்கு தொடங்குவார். அதனால் வருங்காலத்தில் அவர் காலத்தில் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு. 6 மாதம் விடாத கொரோனா விட்டு ஜனங்க வெளியே வரல. எல்லாமே லாஸ் ஆகிட்டாங்க. இப்போ கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. மக்கள் பூரா ரொம்ப அவதிப்பட்டாங்க. அன்னைக்கு கூட வெளியில்லாத அரிசி கொடுத்தாரு. விலைவாசி எதுவுமே ஏற்றலை. கட்டுக்கோப்பாக வச்சார். கரண்ட் பில்லை கட்டுக்கோப்பாக வைத்தார். வீட்டு வரி கட்டுக்கோப்பாக வைத்தார். ஆனால் இப்போ வந்து வெடியில் தரேன்னு எல்லாருக்கும் வெடி வச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி 300 ரூபா கட்டின கரண்ட் பில்லுக்காரெலாம் இன்றைக்கி 3000 ரூபா கட்டுறான். 4000 ரூபா கட்டின பூரா 40,000 கட்டுறான். இன்றைக்கி அத்தியாவசிய பொருள் கட்டுப்படாத ஏறி போயிடுச்சு. நிர்வாக சீர்கேடு. திருமணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கனவை நினைவாக்கணும். புரட்சித் தலைவர் எப்படி இந்த இயக்கத்தை உருவாக்கி இந்தியாவிலேயே எத்தனையோ மாநிலம் இருக்குது. ஆனால் இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு உண்டு. ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் இவ்வளோ சிறப்பு இல்லை. எல்லா மாநிலத்திலும் சிட்டியில் மட்டும்தான் சிறப்பாக்கும். மற்றபடி ஒன்றுமே இருக்காது. பட்டினி பசி எல்லாமே இங்கே 1.5 கோடி பேர் தமிழகத்தை நோக்கி வந்து 1.5 கோடி ஜனம் வேலை செய்கிறாங்க. ஆனால் புரட்சித் தலைவர் அன்றைக்கி பாட்டாலையும் சொல்லாலையும் நடிப்பாலையும் மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, எளிய மக்களுக்கு என்னென்ன தேவை, எப்படிலாம் மக்களுக்கு பண்ணணும், எப்படிலாம் பேஸ் மட்டும் பண்ணி வச்சுட்டு போயிட்டாருமா. அந்த பேஸ் மட்டத்தில் இன்றைக்கி யாரோ வரலாம். அம்மா வந்தாங்க. அம்மா வந்து பல திட்டங்களை போட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய அவங்க பிள்ளைகளாக நினைத்து ஒவ்வொரு திட்டங்களும் பெண்களுக்கும் சிறப்பாக திட்டங்களை போட்டாங்க. தங்கத்துக்கு தாலியை கொடுத்தாங்க, 12 வகையான பொருளை கொடுத்தாங்க, பிள்ளைங்களுக்கு சைக்கிளை கொடுத்தாங்க, லேப்டாப்பை கொடுத்தாங்க. பிரசவத்துக்கு அனைத்து செலவு அம்மாவே பண்ணாங்க. அண்ணன் எடப்பாடி வந்தார். அம்மா அறிவிச்சுட்டு போனதாரு சரி, அரை பவுன். எடப்பாடி வந்தார். தங்கத்துக்கு தாலி 1 பவுன் 25,000 50,000 பண்ணார். அந்த திட்டங்களை நிறுத்தாமல் பண்ணார். இப்போ இந்த விடியா ஆட்சி வந்து அந்த திட்டங்களை ஏழை எளிய மக்கள் இல்லாத மக்களுக்கு போய் செஞ்சு அது 1 பவுன் இன்றைக்கி 60-70,000 ஆகி போச்சு. சைக்கிள் சேர்த்தாடா நீ அதையும் நிறுத்திட்டாங்க. இந்த லேப்டாப்பை நிறுத்திட்டாங்க. அனைத்து திட்டங்களும் நிறுத்திட்டாங்க. ஆனால் ஒன்று சொன்னார் சட்டமன்றத்தில். என்ன சொன்னார்? அம்மா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அம்மா அதாகப்பட்டது எங்கள் அம்மா வச்சது ஜெயலலிதா பேர். ஜெயலலிதான் தான் என் பேர். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய அன்பும் பண்பும் பாசத்துக்கு அம்மான்னு கூப்பிட்டு எனக்கு அந்த ஜெயலலிதான்ற பேரே இல்லாத அம்மான ஸ்தானத்தில் என்னை கொண்டு உட்கார வச்சிட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள். அதுமாரியே கற்பனை பண்ணி சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசினார். ஒரு எந்த புள்ள அப்பான்னுச்சு சொன்னு. எந்த புள்ளைனா ஒரு புள்ள அப்பாடிச்சா எடுத்தாலையும் உலக நாட்டில் இருக்கிற அமெரிக்காவுக்கு அம்மான்னு தான் சொல்கிறாங்க, ஜெயலலிதான்னு சொல்கிறேன். ரஷ்யாவில் இருக்கிறவங்க அம்மான்னு தான் சொல்கிறாங்க, ஜெயலலிதான்னு சொல்கிறேன். இவர் ஸ்டாலினை போய் ஆனால் அப்பான்னு சொன்னாங்களா? அப்பட்டமான சட்டமன்றத்தில் போய் பேசுகிறாரு. அவருக்கு ஒரு ஆசை அம்மா மாதிரி ஆகலைண்ணா. அது ஆகாது. அதெல்லாம் பேசிக்காக வரணும். நடிப்பில் நடிக்க முடியாது. உண்மையாகவே பேசிக்கமாக வரணும். அதேமாதிரி எடப்பாடி வந்தார். எடப்பாடி வந்து 4.5 வருஷம் ஆட்சி பண்ணார். எதுனா மக்களுக்கு எதுனா விலைவாசி ஏறிச்சா, எதுனா அத்தியாவசிய பொருள் குறைஞ்சா, எதனா திட்டங்கள் குறைஞ்சா. இப்போ அவங்க ஆட்சிக்கு வந்து இதை தரோம் அதை தரேன்னு நான் 3,75,000 கோடி இப்போ 3-4 வருஷத்துக்கு கடன்பட்டான். பறவை கடத்தாட இப்போ 4 கோடி ஆகிப்போச்சு. இன்னும் எத்தனை கோடி வாங்கன்னு தெரியல. ஆனால் எந்த திட்டங்களும் இல்லை.
எடப்பாடி வந்தார், 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அதுக்கு எவ்வளோ மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தார், மாநில அரசாங்கம் எவ்வளோ கொண்டு வந்தார்? எல்லா காலேஜும் கொண்டு வந்தார், ஆர்ட்ஸ் காலேஜ் கொண்டு வந்தார், சட்ட காலேஜ் கொண்டு வந்தார், எல்லாம் கொண்டு வந்தார். இந்த ஆட்சியில் எதுனா ஒரு திட்டங்களை கொண்டு வந்தான்னு சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எந்த நோக்கத்துக்கு உருவாக்கினாரோ, ஏழை மக்களும் எளிய மக்களும் இல்லாத மக்களும் போய் சேர்ந்து உருவாக்கி பல திட்டங்களை போட்டு பட்டி தொட்டிலாம் பஸ் விட்டு ரோடு போட்டு திட்டங்களை வீடு கட்டி கொடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ குடிசைகள் இருந்துச்சு. இப்போ குடிச்சுன்றதே இல்லை. எம்ஜிஆர் அந்த காலத்திலேயே குடிச்சு திட்டத்தை போட்டார். அப்புறம் அம்மா வந்தாங்க, நிறையா வீடு கட்டி திட்டத்தை போட்டாங்க. இப்போ மத்திய அரசாங்கத்துக்கு எல்லாமே இல்லை. எல்லா மாநிலத்தோடு தமிழகம் சிறப்பாக்கிறதுக்கான புரட்சி தலைவி எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, எடப்பாடியும் நோக்கி போயிட்டு இருக்குது. அதை நாடி நீங்களாம் வருங்காலத்தில் சிந்தித்து நியாயம் தர்மத்துக்கு மட்டும் பாடுவீங்க. உண்மையாக இருந்தால் பாடுங்க, உண்மையை சொல்லுங்கள், நியாயத்தை சொல்லுங்கள். ஆனால் சிறப்பாக எதிர்காலத்தில் இந்த தமிழ் திருநாளும் அடுத்த திருநாள்லேயே நம்ம சிறப்பாக கொண்டாடுற மாதிரி எடப்பாடி கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக்கும். அதுக்குள்ளே கொண்டு வந்து நம்பிக்கை இது.